எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எலிப்பொறியில் மாட்டிக்கொண்ட எலிபோல் இன்றைக்கு மாட்டிக்கொண்டு விழித்து கொண்டு இருக்கிறார். தப்ப முடியாத அளவிற்கு தவிர்த்து கொண்டிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி என்கிற எலிப்பொறிக்குள் எடப்பாடி பழனிசாமி வசமாக மாட்டிக்கொண்டார். அது இருந்து மீள முடியாமல் இன்றைக்கு தவிக்கிற நிலையில் பாஜகவோடு அதிமுக அணி சேர்ந்ததை அந்த கட்சியினுடைய தொண்டர்கள், கீழ்மட்ட தொண்டர்கள் எவரும் ஏற்கவில்லை, நிராகரித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு பிரச்சார பயணத்தை அவர் மேற்கொள்கிறார். அதிமுக தொண்டர்களிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள, பிஜேபியிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள இந்த பிரச்சார இயக்கத்தை அவர் மேற்கொண்டிருக்கிறார். இவரும் பாஜகவும் என்ன முயற்சிகள் எடுத்தாலும் தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது என்பதுதான் யதார்த்தமான நிலை. அமித்ஷா சொல்லுகிறார் கூட்டணி ஆட்சி என்கிறார். இன்று வரையில் அதை மறுத்து எடப்பாடி பழனிசாமி பேசவில்லை. கூட்டணி ஆட்சி இல்லை, எங்கள் கட்சியின் ஆட்சிதான் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லவில்லை. அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யார் என்கிற கேள்விக்கு அமித்ஷா சொல்லுகிற பதில் அது அதிமுக முடிவு செய்யும் என்கிறார். அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அமித்ஷா இதுவரையில் கூறவில்லை. அதற்கும் எடப்பாடி எந்த பதிலையும் இதுவரையில் தெரிவிக்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை தன்வசப்படுத்தி தன்னை பலப்படுத்தி கொள்வதற்கான அனைத்து முயற்சிகளிலும் பாஜக ஈடுபட்டு இருக்கிறது. ஏற்கனவே மகாராஷ்டிரத்தில் இத்தகைய முயற்சியை மேற்கொண்டு பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. அங்கே இருக்கிற கட்சிகளை உடைத்து, சிவசேனா கட்சியை உடைத்து, தேசியவாத காங்கிரஸை உடைத்து தன்வயப்படுத்தியிருப்பதை நாடு அறியும். அதே நிலையைத்தான் தமிழ்நாட்டிலும் அவர்கள் மேற்கொள்ள முயற்சிக்கிறார்கள். தங்களுடைய சொந்த பலத்தில் தமிழ்நாட்டில் எதுவும் செய்ய இயலாத நிலையில் அதிமுகவை கபலீகரம் செய்து தங்களை பலப்படுத்திக் கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி ஈடுபட்டிருக்கிறது, ஒன்றிய அரசு ஈடுபட்டிருக்கிறது. அப்படி அவர்கள் ஈடுபட்டிருப்பதற்கு எடப்பாடி அவர்கள் துணை போய்விட்டார்கள். அதிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ள முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறார். அவ்வளவுதான். அன்வர் ராஜா மட்டுமல்ல, அதிமுகவில் இருக்கிற பல தலைவர்கள் எங்களோட தொடர்பில் தான் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த கூட்டணியை விரும்பவில்லை, ஏற்க தயாராக இல்லை. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற வரையில் பாரதிய ஜனதா கட்சியோடு ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று உறுதிபட தெரிவித்தார். ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரான பிறகு அதிமுகவோடு உறவு வைத்திருந்தார்கள். பிறகு அந்த உறவையும் முறித்து கொண்டு இனி ஒருபோதும் பாஜகவோடு நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம் என்று சத்தியம் செய்தார்கள். அந்த சத்தியத்தை மீறி, தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை மீறி இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையாக அதிமுக பொதுக்குழுவை கூட்டி இந்த முடிவெடுக்கவில்லை, தன்னிச்சையாக இந்த முடிவை மேற்கொண்டிருக்கிறார். ஆகவே அன்வர் ராஜா உட்பட அதிமுக இருக்கிற பல தலைவர்கள் இந்த கூட்டணியை விரும்பவில்லை. இந்த கூட்டணியோடு பாஜகவோடு சேர்ந்து போட்டியிட்டால் அதிமுக படு தோல்வியை சந்திக்கும் என்பதை அந்த கட்சியினுடைய பல தலைவர்கள் உணர்ந்திருக்கிற காரணத்தினால் பாஜக கூட்டணி கூடாது என்று சிலர் வெளிப்படையாகவும் சிலர் மறைமுகமாகவும் தெரிவித்து வருகிறார்கள். அது மட்டுமல்ல, அதிமுகவை உடைப்பதற்கு எல்லாவித முயற்சிகளையும் பாஜக மேற்கொண்டு வருகிறது. பாஜகவுக்கு அதிமுக சுமையாக்கக்கூடாது. பாஜகவுடைய இது 2026 நயினார் சொல்வதெல்லாம் பத்திரிகையில் செய்தியாக வருமே தவிர அதுக்கெல்லாம் உரிய மதிப்பு கிடையாது. முடிவெடுக்க வேண்டியவர் இவர் நயினார் கிடையாது, அமித்ஷா தான் முடிவெடுப்பார். அமித்ஷா சொல்லிட்டு போயிட்டார், தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி, முதலமைச்சர் யார் என்பது அதிமுக பிறகு முடிவு செய்யும் என்று அவர் அறிவித்து விட்டார். எடப்பாடியும் அதை தான் சொல்கிறாரு. அமித்ஷா சொல்லிட்டாரு, அதனால் யாரும் அதை பற்றியெல்லாம் பேசாதீங்கன்னு தான் சொல்கிறாரு. அதனால் நயினார் சொல்வதெல்லாம் வெறும் வார்த்தை ஜாலங்கள், அது எடுபடாது. திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெற்றீங்க, அந்த கூட்டணியில் பல சலசலப்பு
சலசலப்பு ஏற்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள், பகல் கனவு காணுகிறார்கள். இங்கே எந்த சலசலப்பும் இல்லை, உறுதியாக இருக்கிறது. 234 போட்டியிடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதான் அது பேசுகிற பொழுது பேசலாம். தேர்தல் அறிவித்த பிறகு திமுக சார்பில் ஒரு குழு அமைக்கப்படும், எங்கள் கட்சியின் சார்பாக குழு அமைக்கப்படும். அந்த 2 குழுக்களும் சந்தித்து பேசி யதார்த்த நிலைமைகளுக்கு ஏற்ப முடிவுகள் எடுக்கப்படும். அதிமுகவை பாஜக கபலீகரம் செய்யறதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா எடப்பாடி பேசும்போது அதிமுகவை யாரும் கபலீகரம் செய்ய முடியாது அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. கபலீகரம் செய்ய முடியாதுன்னா கபலீகரம் செய்வது யாருன்னு சொல்லணும்ல. அவர் இன்னார் கபலீகரம் செய்ய முயற்சிக்கிறார்கள், அதற்கு நாங்கள் இரையாக மாட்டோம்னு எடப்பாடி சொல்லணும்ல. ஏன் அதை சொல்ல மறுக்கிறாரு? நாங்கள் எடப்பாடியை பற்றி நாங்கள் கவலைப்படலை, கவலைப்பட வேண்டியவர் அவர் தான் கவலைப்படணும். அவர் கட்சி காலியாக போகிறது. எப்படி மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேசியவாத காங்கிரஸ் சிவசேனா கட்சிகள் கபலீகரமானதோ அதை போல அதிமுக கபலீகரம் ஆகிவிடும் என்பது குறித்து நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை, எடப்பாடி தான் கவலைப்பட வேண்டும். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.